குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். வராதிங்க 60 பேர் வராதிங்க அதுங்க என்ன வரமாட்டேன்றாங்க. எப்படி அது ஒரு நாளைக்கு 50-60 பேர் எப்படி லீவ் போடுவாங்க? நீங்கள் சரியாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஒழுங்காக வந்து வேலையை ஒரு 10 மணிக்குள்ளே கரெக்டாக முடிச்சிடுவாங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கறதும் கிடையாது. எக்யூப்மெண்ட்ஸே காணாமல் அவங்க கையில். நாங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தோம் தெரியுமா பொருள்? எங்கே கொடுத்துருக்கீங்க? கிடையவே கிடையாது. நான் அல்றவங்கள பார்க்குறேன், கையால் பிறண்டிங்க இருக்கிறாங்க. சாக்கு ஒரு 4 சாக்கு ஒரு 4 துணியை கொடுக்கறது இல்லையா? நாங்கள் வந்து அன்னக்கூட மாதிரி இரும்பில் கொடுத்துருக்கோம், தள்ளுறதுக்கு கொடுத்துருக்குறோம், கட்டி மாதிரி கொடுத்துருக்கோம், இரும்புலையும் கொடுத்துருக்கோம், மரத்துலேயும் கொடுத்துருக்கோம், 2 தொடப்பும் கொடுத்துருக்குறோம், இவ்வளவும் கொடுத்துருக்கோம். நாங்கள் மம்பியும் கொடுத்துருக்குறோம். ஒரு இடத்துல அந்த இடத்துல மண் மோடாக இருந்ததுன்னா அதை கரைச்சி விடணும். பெருசு பெருசாக செடி வளர்ந்துருந்தா அது உள்ளே கொட்டிடுறீங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? இல்லை எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க. 5 கூட டிவிஷனுக்கு கொடுத்துக்கிறீங்க. நாளைக்கு வரேன் நான் பார்க்குறேன் சார். நான் கூட சொல்லுவேன் சார், எனக்கு சப்போர்ட்டாக பேசுங்கன்னு. அவங்க பேசுவாங்க சார், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அவங்கள கூட போய் கேளுங்க, நீங்கள் மிரட்டுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் மிரட்டுவீங்கன்ட்டு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. உண்மை யாருமே இங்கே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் நேராக வந்து பார்த்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. என் ஓனர் வந்து பார்க்கணும், வரணும். திங்கக்கிழமை வந்து கமிஷனரை பார்க்கணும். ரிப்பேர் ஆனால் 3 நாளாக ரிப்பேரிங் முடிச்சிடணும். முடிச்சு மறுபடியும் ஓட ஒரு மாதத்துக்கு மேலே 9வது டிவிஷனில் ஒரு வண்டி 1 மாதத்துக்கு மேலே போய் ரிப்பேர் ஆகி 1 தான் இருக்குது. 2 இருந்தது, 1 ரிப்பேர் ஆகி போச்சு. இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. வந்து இன்னைக்கு தான் வந்துருக்கீங்களா? அதுமாரி ஏன் மாதம் கணக்காக வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க ரிப்பேர் ஆனால்? கட்டுங்க, உங்கள் வேலை அதெல்லாம். 8வது டிவிஷனும் ஒரு வண்டி வராமல் அதுக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் மட்டும் கவலை இல்லாமல் இருக்கிறீங்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் மட்டும் ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு டிவிஷனில் கொடுக்கறதே 2 வண்டி, அதில் ஒன்றையும் நிறுத்திக்கிறீங்க ரிப்பேர் ஆனால். அவங்கெல்லாம் அழகாக வந்து வண்டி மேலே பழி போட்டு போயிடுவாங்க. எங்கள் வண்டி இல்லைன்னா நாங்களாம் சுத்தமாக அள்ளிடுவோம், எங்கள் வண்டி பத்தலை, வண்டி இல்லாமல். யாரை கேட்டாலும் இதுதான் பதில். லைட் இல்லாததுன்னா லைட்டு கொஞ்சம் போட்டு விடுங்க. சரிங்களா? வண்டி ஏதோ ஒரு வண்டி அவங்க மேலே வந்து மோதறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க போய் எந்த வண்டியிலையும் மோத போகிறது கிடையாது. கையால் தான் தள்ளின்னு போவாங்க. இவங்க தள்ளின்னு போகிறதே தெரியாது. நான் போன தடவை பார்த்தே சொன்னேன், நான் நிறைய வண்டியில் லைட்டு இல்லை சார், லைட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறதோட சரி கேட்க மாட்டேன்றீங்க. பதில் அந்த நேரத்துக்கு தப்பு அபியமாக சொல்கிறீங்க. பாவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குலாம் பாவம் பார்த்தா எனக்கு தான் பாவம். அது தெரியலீங்க அப்படின்னு சொல்கிறேங்க. அதுதான் நேரம் இந்த நேரத்துக்கு அப்படியே அதிகமாக ஃபஸ்ட்டு முக்கியமாக சார் இன்னும் 2-3 மாதத்துக்கு பில்லே போட மாட்டாங்க. அவர் வந்தால் தான் தெரியும். திங்கக்கிழமை ஓனர் வரணும். எனக்கு விஜயகுமார் வரக்கூடாது, ஓனர் தான் வரணும். யார் எடுத்துருக்காங்களோ அவங்கள வர சொல்லுங்க. மழையில் அவருக்கெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாரா? மாதத்தில் 2 தடவை வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு பார்க்க சொல்லணும். நாங்கள் பார்க்கறது பெருசு கிடையாது. அவரும் வந்து பார்த்தா தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும். இல்லை அவர் தான் ஆளை தான் பத்தலைன்ற சந்தூர்லலாம் விடணும். நீங்கள் ஆளை மெயின் ரோட்டில் மட்டும் அள்ளிக்கிட்டு வந்தால் பிரயோஜனம் கிடையாது சார். அதேமாதிரி மட்டும் மோடாக இருந்ததுன்னா அதை கட்டி விட பள்ளத்தில் மட்டும் தள்ளி விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும்.
அவர் சொல்லிட்டேன்னு சொல்லுவார். நீங்கள் உங்கள்கிட்ட நேராக கான்டாக்ட் இருக்குதா ஓனருக்கு? அவர் கொடுக்க மாட்டீங்க. விஜயகுமார் நம்பர் வாங்கி வர சொல்லுங்க. வந்தால் தான் இனிமேல் செக்கு, இல்லைன்னா கிடையாது. இல்லை நீங்களே எழுதி கொடுத்துருப்பாங்க. எங்களால் சமாளிக்க முடியல, எங்களுக்காக நான் அவங்களே பார்த்துக்கிறேன். சூப்பராக நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் பாதி சம்பளம்னா பாதி காசு தான் எங்களுக்கு செலவாகும். டபுள் மடங்கு வாங்குறீங்க, அதுக்கு தகுந்த வேலை கிடையாதுங்க. அப்படியே திரும்பி இல்லை ஓரமே பாருங்கள், மைதானத்து ஓரமே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது. மெயின் ரோடு தான். இந்த பொழுது போனால் எல்லோரும் வந்து இங்கே உட்காருவாங்க, 2 ரூபாய் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள். பாய்க்குள்ளே பேசிக்கிறீங்க. வண்டியெல்லாம் உடனே சரி பண்ணி கொடுத்தோம் சார். அவங்களுக்கு இன்னும் வண்டி வேணும், பத்தலை. என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு ஆளும் பத்தலை, வண்டியும் வேணும். எக்ஸ்ட்ரா ஆளும் போட சொல்லுங்கள். வண்டி எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வண்டி கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வண்டியே சொல்லுங்கள். டாட்டா ஏசி மாதிரியே சொல்லுங்கள். கேட்டுட்டு வரல. யாருமே சொல்லிட்டாங்க 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சான்னு சொல்லிட்டான், 20,000க்கு வேலை செஞ்சான்னு சொல்லிட்டான். கை நீட்டு நம்ம காசு வாங்குறோம், சம்பளம் வாங்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். சும்மா கவர்மெண்ட் வேலைன்னா ஓபி அடிக்கலாம்னு நினச்சிட்டு வர்றதா எப்படி எனக்கு தெரியல. அதுக்கு தான் முக்கால்வாசி பேர் ட்ரை பண்ணுறதே கவர்மெண்ட் வேலைக்கு. அப்படியே ஸ்வீட்டில் உட்காந்து கதை பேசின்னு அப்படியே தூங்கிட்டு மரம் கண்ட இடத்துல டீ கண்ட இடத்துல கடை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நியாயம் பேசிட்டு ஓட்டிடலாம். அந்த நேரத்துக்கு கடைன்னு சுறுசுறுப்பாக ஒரு 4 தெரு எடுக்கலாம். அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது. சத்தியமாக கட்டுறாங்கன்னா நீங்கள் கொடுக்குறது எதையுமே வச்சு எடுக்கிறதே கிடையாது. கையால் அள்ளிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேஞ்சி போன ஒரு தொடப்பக்கட்டை யாரோ ஒருத்தர் தான் வச்சு அதெல்லாம் தெருவை பெருக்கி வர்றதெல்லாம் யாரோ ஒருத்தர் தான். எல்லாருமே தெருவு பெருக்கி வர்றாங்கன்னா சொல்லவே சொல்லாதீங்க. கேட்டால் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலான்னு வாங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கல அவங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த 8வது டிவிஷன் 6வது டிவிஷன் 8ல் பார்த்தா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படியே மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. எடுத்துக்கிட்டே போகல. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இதில் அள்ள பிடிக்கல, அள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. எஸ் சொல்லலாம். ஏன் எடுத்துகிட்டு போய் கூட இல்லைன்னா என்ன? ப்ளவுஸ் யாராக போடுறாங்க? நீங்கள் தான் அதை பார்க்கணும். நீங்கள் தான் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு என்ன இடைக்கு ஏதோ வண்டி வந்து எதுவாங்க சார் ஓனர் வந்தால் தான் வரணும். திங்கக்கிழமை வரணும் அவசியம் சொல்லிவிடுங்க. அவரையும் வர சொல்லுங்கள், விஜயகுமாரையும் வர சொல்லுங்கள், 2 பேரையும் வர சொல்லுங்கள். வந்து 2 பேரும் பார்க்கணும், கமிஷனரை பார்க்கணும். அவங்ககிட்ட பேசிட்டு தான் முடியும். வண்டி ரிப்பேர் ஆனால் எனக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் சின்ன ரிப்பேரிங்காக இருந்தால் 2 நாள் தான். நீங்கள் மாத கணக்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கக்கூடாது சொல்லிட்டேன் நான். இல்லை அதுக்கும் நாங்கள் பிடிச்சிக்குவோம். சம்பளத்தில். இனிமேல் எதாக இருந்தாலும் நாங்கள் சம்பளத்தில் கழிச்சுன்னு தான் உங்களுக்கு கொடுப்போம். இதுக்கு ஒத்துக்கிறதுனா இருக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களை பற்றி ரிப்போர்ட் மேலே அனுப்பியாச்சு. நாங்கள் இப்போ 4-5 தடவை அனுப்பிட்டோம். அவங்களும் வந்து சரி பாருங்கள் பார்த்துக்குங்கன்றாங்க. எவ்வளோ தான் உங்கள் மேலே பாவம் பார்க்குறது? உங்கள்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க சார். நீங்கள் யாருன்னே தெரியாது மக்களுக்கு. நீங்கள் தான் உங்கள் இதுக்கோசம் வேலை செய்கிறீங்களான்னு தெரியாது. எங்களை நல்லா தெரியும். எங்களை தான் கேட்பாங்க, உங்களுக்கு தான் போன அடிப்பாங்க. பில்லு வாங்குறீங்க. ட்ரை சைக்கிள் அவங்களே வேலை செய்யுறீங்க. அவங்களுக்கு எவ்வளோ தருவீங்க சம்பளம்? எவ்வளோ பார்த்துறீங்க? நீங்களே பார்த்துங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? 1000-2000 அவங்க பார்ப்பாங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் தரீங்க? எனக்கு பதில் சொல்லு. எவ்வளோ தரீங்க? அவங்களே ட்ரை சைக்கிள்லாம் ரிப்பேர் நீங்களே பார்த்துக்கணும். என்னத்துக்கு அப்போ நீங்கள் எதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணீங்க? விட்டு போங்க. சொல்லுப்பா, பதில் சொல்லு. நீ தான் பதில் சொல்கிற இடத்துல இருக்க. இந்த சிட்டி கிளினிக் சார்பாக நீ இருக்குல்ல, நீ எனக்கு பதில் சொல்லு. அவங்களே பார்த்துக்கணும். ஒரு வண்டிக்கு டாடா ஏஸுக்கு ஏதோ எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு, அதை நீயே டிரைவர் பார்த்துக்கணும். என்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் டிரைவர் எப்படி பார்ப்பான்? பஞ்சரானா மட்டும் தான் பார்த்துக்கிட்டாங்க. அது இப்போ நாங்களே ஓட்டி கொடுத்துருக்கோம். எங்கே தெரியுங்க? நான் சொல்லட்டுமா? யாரும் சொல்லவா? சொல்லுப்பா. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு அவங்கள வேலையை விட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அவங்க தொழிலாளி, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் அவங்களே நீ வண்டி வேலை செஞ்சுக்கணும். எப்படி வேலை செய்வாங்க? நீ செய்வியா? யாரும் பண்ண முடியாது.
நீங்கள் பண்ண சொல்கிறீங்க, பண்ண சொல்லாமல் எங்களுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் வருது சொல்லு. உங்கள் பழைய மேனேஜர் விஜய் சொல்லியிருக்காரு, உங்கள் வண்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இல்லைன்னா சம்பளத்தில் பிடிச்சிப்பேன். என்ன அவங்க வீட்டுக்கா ஓட்டுறாங்க? அவங்க வீட்டுக்கா ஓட்டுறாங்க? எந்த வண்டியும் ஒழுங்காக வரதில்லை, ஒழுங்காகவும் இல்லை. உங்கள்கிட்ட கொடுத்த வண்டி இதெல்லாம் எத்தனை மாதத்து வண்டி? ஒரு வருஷம் வண்டி மாதிரி இருக்கு. ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா நாங்கள் தான் பார்க்கணும். அதை ஓட்டுற டிரைவருக்கிட்டே அது அள்ளி போகிற குப்பைக்காரங்கிட்டே நாங்கள் ஒப்படைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கு நீங்கள் அவங்கள வந்து இந்த ரிப்பேர்லாம் நீங்களே பண்ணீங்கன்னா அதுதான் நான் வச்சு ஓனரை வர சொல்லுங்கன்ற. நீங்கள் என்ன